மிதுன ராசி நேயர்களே, மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். 1ஆம் தேதி குரு பகவான் 12வது பாவத்தில் வருகிறார். சூரியன் குரு சேர்க்கை உங்களுக்கு நன்மை செய்யும், பேர் புகழ் கொடுக்கும், பணம் கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஹார்ட் ஸ்வீட், ரொம்ப காரம், வறுத்தல் பொருள்கள் சாப்பிடக்கூடாது அல்லது வைத்த உபாதைகள் உருவாகிற காலம் என்று சொல்லலாம். வெயிலில் அதிகமாக சுத்தக்கூடாது. ஏனென்றால் ராகு செவ்வாய் 10ஆம் பாரத்தில் புதனுடன் இருக்கிறார். புதன் ராகு செவ்வாய் சேரும் பொழுது சூடு அதிகமாக கிளம்பும். இந்த காலமும் வெயிலான காலம். வெளியே சுற்றும் பொழுது ப்ரொடெக்ஷனோட வெளியே போக வேண்டும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனாலும் லாபம் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப விசேஷமான காலம் கிடையாது. இப்பொழுது தான், இந்த மாதம்தான் ரொம்ப உஷாராக பேச வேண்டும் அல்லது பதவியில் பிரச்சனை உருவாகிற காலம் என்று சொல்லலாம். பெண்களுக்கு, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் வேலை இடத்தில் கம்மியாக பேச வேண்டும், வீணாக பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே நல்ல காலம்தான், அதாவது ரொம்ப பயப்பட வேண்டிய காலம் கிடையாது. விவசாயிகளுக்கு நல்ல காலம். ஆனால் பொருளை சரியான நேரத்துக்கு விற்று காசை வாங்கிடுங்க அல்லது காசு வர்றதில் பிரச்சனை உருவாகிற காலம். கலைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். பாருங்கள், எப்பொழுதுமே ராசிக்கு 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது, அந்த நேரம் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது, சூரியன் உச்சமாக இருந்த பொழுது அந்த பாவத்தை கவனிக்க வேண்டும். அந்த இடம் வந்து 11வது பாவம். 11வது பாவம் வந்து பேர் புகழ் பணம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய மகனோ மகளை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வீர்கள். என்னடா நடக்கும், பசங்களுக்கு நடக்குமா நடக்காதா, இவனுக்கு இந்த வருஷம் ஆகுமா ஆவாதா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி எல்லாம் பல சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும். என்றால் குரு பகவான் 12ஆம் பாவத்தில் வரும் பொழுது இந்த சிந்தனைகள் அதிகமாக ஆகிறது. இந்த சிந்தனைகளால் வயிற்றில் சூடு கிளம்பும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: நீங்கள் தட்சிணாமூர்த்தேஸ்வர் கோயில் போகணும் வியாழக்கிழமை. அங்கே போய் தீபம் ஏற்றிட்டு வர வேண்டும். வீட்டில் ரொம்ப பிளாக் கலர் உடைய பொருள்கள் வாங்காதீர்கள். வீட்டில் வண்ணம் ப்ளூ, டார்க் ப்ளூ, பிளாக் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வடக்கு திசையில் ரெட் கலர் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் நல்ல லாபத்தை கொடுக்கும். சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.